இந்த நாள் இவ்வளவு கோரமானதாகவும் கொடூரமானதாகவும் விடியும் அப்படின்னு யாரும் எதிர்பார்த்திருக்க முடியாது. அப்படி ஒரு கோரமான விபத்து நடந்திருக்கிறது. 3 மாணவர்களை பலி கொடுத்துருக்குறோம். அதில் 2 குழந்தைகள் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த அக்கா தம்பி. இந்த 3 உயிர்கள் பலி போயிருக்கிறது. இன்னும் சிலர் அந்த வேனில் இருந்த மாணவர்கள் காயமடைந்திருக்கிறார்கள். ஒரு மாணவனுடைய சகோதரர் உயிர் பிழைத்திருக்கிறார். ஒரு மாணவன் உயிரிழந்திருக்கிறார். இந்த விபத்து பெருமளவில் நிறைய கேள்விகளை எழுப்பி இருக்கிறது. ரயில் வந்து அந்த ட்ராக்கை கடக்க முயன்ற ஒரு பள்ளி வேன் மீது மோதி இவ்வளவு கொடூரமான ஒரு விபத்து ஏற்பட்டதற்கு யார் காரணம்? இது எந்த இடத்துல நெக்லிஜென்ஸ் காரணமாக இந்த விபத்து ஏற்பட்டதா? இது கவனக்குறைவா, தொழில்நுட்ப கோளாறா, மனித தவறா அப்படின்னு பல கேள்விகள் எழக்கூடிய இந்த சூழல்ல அந்த 3 உயிர்களை பலி கொடுத்த பெற்றோர்களினுடைய மனநிலை என்ன அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. ஒருத்தரை ஐஏஎஸ் ஆக்கணும், ஒருத்தரை டாக்டர் ஆக்கணும் அப்படின்னு கனவோட இருந்த அந்த பெற்றோர்களினுடைய மனநிலை, அந்த வேதனை, அது என்ன செய்தாலும், என்ன விசாரணை நடத்தினாலும், என்ன நடவடிக்கை எடுத்தாலும் அதை சரி செய்ய முடியாது. நம்ம பேச வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு திருத்தங்களுக்கும், ஒவ்வொரு விஷயத்தையும், ஒவ்வொரு சிஸ்டத்தையும், ஒவ்வொரு நடைமுறைகளையும் சரி செய்வதற்கு நாம் ஏதாவது ஒரு உயிர் பலியை கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு வந்திருக்கிறோமா அப்படிங்கிறது தான் நம்ம பேச வேண்டியிருக்கு. அதை நம்ம எங்கிருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னு பார்த்தா, ஒரு சில குறிப்பிட்ட சம்பவங்களை பற்றி மட்டும் பேசணும் அப்படின்னா 2004 அதை ஆரம்பிக்கலாம். 2004 கும்பகோணம் பள்ளி தீ விபத்து. பள்ளியினுடைய கூரைகள் என்பது ஓலையால் வேயப்பட்டிருந்த நிலையில் அந்த விபத்து, தீ விபத்து ஏற்பட்டு 94 குழந்தைகள் அந்த தீ விபத்தில் உயிரிழந்தாங்க. அந்த விபத்து என்பது மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்திய விபத்து. அதற்கு பிறகாகத்தான் தனியார் பள்ளிகள்னு இல்லை, எந்த பள்ளிகள்லையும் இந்த மாதிரி ஓலையால் வேயப்பட்ட கூரைகள் என்பது இருக்கவே கூடாது, நிறைய பாதுகாப்பு விதிமுறைகள், வழிகாட்டு நெறிமுறைகள் அப்படிங்கிறது பல உருவானது. ஒரு பள்ளி கட்டிடம் அப்படிங்கிறது இவ்வளவு காற்றோட்ட வசதிகளோடு இருக்கணும், ஒரு கட்டிடத்தினுடைய சுவர் அப்படிங்கிறது இப்படி இருக்கணும், கட்டிடத்தினுடைய கூரை அப்படிங்கிறது இப்படி இருக்கணும் அப்படின்னு நிறைய வழிகாட்டு நெறிமுறைகள் கொடுக்கப்பட்டு அதன் அடிப்படையில் விதிகள் வகுக்கப்பட்டதற்கு நாம் கொடுத்த பலி என்பது 94 குழந்தைகள். அதற்கு பிறகு பல்வேறு காலகட்டங்களில் அந்த மாதிரியான நிறைய விபத்துக்கள் நடந்திருக்கிறது. ஆனால் ஒவ்வொரு முறை அந்த விபத்திற்கு பிறகாக, அந்த உயிர் பலிக்கு பிறகாகத்தான் இந்த நடவடிக்கைகள் அப்படிங்கிற ஒரு கேள்விதான் ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. ஏன்னா எல்லா உயிர்களும் உயிர் தான். அந்த உயிருக்கான பாதுகாப்பை நம்ம ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையோடு சில நடவடிக்கைகளை எடுக்கணும் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதை நம்ம ஏன் செய்ய தவறுறோம்? இதில் யாரை கை காட்டுவது? உதாரணத்துக்கு இந்த ரயில் விபத்தில் கேட் கீப்பர் பங்கஜ் சர்மாவை கை காட்டுவதா, அல்லது வேன் டிரைவரை கை காட்டுவதா, அல்லது என்ன காரணம், யார் மீது இந்த தவறு இருக்கிறது, அல்லது ரயில் வரும் வராது அப்படின்னு சரியான முறையில் தெரிவிக்காத தொழில்நுட்ப துறையில் பணியாற்றியவர்களை கை காட்டுவதா அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி இது ஒரு கூட்டு பொறுப்பு அப்படிங்கிற இடத்துக்கு தான் நிற்குது. அதற்கு பிறகு மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்திய இன்னொரு முக்கியமான விபத்து அப்படின்னா அது 2012 நடைபெற்ற ஒரு விபத்து. அந்த விபத்து என்பது தாம்பரத்தில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் பள்ளியினுடைய வேன். அந்த பள்ளியில் குழந்தைகளை கூட்டிகிட்டு போகிறாங்க. அந்த பள்ளி வேனில் ஒரு சீட்டுக்கடியில் ஒரு ஓட்டை, மிகப்பெரிய ஒரு ஓட்டை இருக்குது. அந்த ஓட்டையில் அந்த வேனில் உட்கார்ந்திருந்த சிறுமி அந்த ஓட்டை வழியாக விழுந்து டயரில் சிக்கி உயிரிழந்துட்டாங்க. மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்திய ஒரு விபத்து. அந்த விபத்துக்கு பிறகாகத்தான் பள்ளி வேன்களினுடைய பாதுகாப்பு குறித்த கேள்வி எழுந்தது, பள்ளி வேன்களினுடைய தரம் குறித்த கேள்வி எழுந்தது. நிறைய ஆய்வுகள் நடக்குது. அந்த பாதுகாப்பற்ற ரொம்ப காலம் ஆன ரொம்ப பழைய வாகனங்களை எல்லாம் பயன்படுத்தக்கூடாது, பாதுகாப்பு விதிமுறைகள் பின்பற்றப்படணும், அதே மாதிரி பள்ளி வேன்களில் வேக கட்டுப்பாட்டு கருவிகள் பொருத்தணும், முறையாக பராமரிக்கணும் அப்படின்னு நிறைய விதிமுறைகள் அந்த பலிக்கு பிறகாகத்தான் உருவாக்கப்பட்டது.
ஸோ அப்போ ஒவ்வொரு முறையும் நாம் ஒவ்வொரு விபத்தின் மூலமாக அல்லது ஒவ்வொரு உயிர் பலியின் மூலமாக பாடம் கற்கிறோம் என்பது வேறு, அது பாதுகாப்பு அடிப்படையிலானது. ஆனால் அதே நேரத்தில் நாம் எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் ஒரு சேஃப்டி மெஷர்மெண்ட்ஸ் அப்படிங்கிறதோ அல்லது விதிமுறைகளை வகுப்பது என்பதோ அதையெல்லாம் நாம் உயிர் பலிக்கு பிறகாகத்தான் செய்திருக்கிறோம் அப்படிங்கிறதுக்கான உதாரணங்களாக 94 குழந்தைகளும் இந்த பள்ளி வேனில் விழுந்த குழந்தையும் இருக்குது. அது மாதிரி நிறைய சில விபத்துக்களும் நடந்தது. அதாவது பல அடுக்குகள் கொண்ட பள்ளிகளில் அந்த கட்டிடங்களினுடைய சுற்றுச்சுவரனுடைய உயரம் ரொம்ப குறைவாக இருக்குது. மாடி படிகளினுடைய அந்த கைப்பிடி சுவர்கள் உயரங்கள் மிக குறைவாக இருக்குது. அது குழந்தைகளுக்கு வேற யாராவது தவறான முடிவு எடுத்தாலோ அல்லது நிறைய கூட்ட நெரிசலில் இறங்கி வரும்போது தவறி விழுந்தாலோ அதெல்லாம் விபத்தாக மாறி குழந்தைகள் உயிரிழக்கிறாங்க அப்படின்னு அதற்கும் சில விதிமுறைகள் வகுக்கப்பட்டு சுவரினுடைய உயரம் முழுசுமாக இப்படி இருக்கணும், சுவர்கள் முழுவதுமாக மூடிய வகையில் இருக்கணும், அல்லது அதற்கான வலைகள் பின்னப்பட்டிருக்கணும் அப்படின்னு நிறைய விஷயங்கள் அதற்கு பிறகாகத்தான் உருவாக்கப்பட்டு அது விதிமுறைகளாக மாறி செயல்பாட்டுக்கு வந்த ஒரு சூழலை நம்ம பார்க்குறோம். இப்போ சமீபத்தில் இங்கே பெரம்பூர் வீனஸ் பகுதியில் நடந்த ஒரு விபத்து. காலையில் நேரத்தில் பள்ளி நேரத்தில் ஒரு தாய் அவங்களுடைய குழந்தையை 10 வயது சிறுமியை பள்ளிக்கு அழைச்சிட்டு போகிறாங்க. அதிவேகமாக வந்த ஒரு தண்ணி லாரி மோதி அந்த குழந்தை சம்பவ இடத்திலேயே உயிரிழக்கிறாங்க. அப்படி உயிரிழந்த பிறகாகத்தான் நகரப்பகுதிகளில் அதிகாலை அதாவது குறிப்பிட்ட பீக் ஹவர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பள்ளி நேரங்களில் கனரக வாகனங்கள் வரக்கூடாது, அதை போக்குவரத்து காவல்துறை உறுதி செய்யணும், மீறி வந்தால் அந்த வாகனங்களை பறிமுதல் செய்து நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்படுகிறது. அந்த உத்தரவு பிறப்பிக்கப்படுவதற்கு நாம் கொடுத்த பலி என்பது அந்த 10 வயது சிறுமியினுடைய உயிராக இருந்திருக்கிறது. அப்போ இன்றைக்கும் கூட நிறைய லெவல் கிராசிங் விபத்துக்கள், ஆளில்லா லெவல் கிராசிங் அப்படின்னு ஒன்று இருந்தது. நிறைய விபத்துக்கள் அந்த ஆளில்லா லெவல் கிராசிங்கில் நடந்தது. அதில் நிறைய உயிர் பலி ஆச்சு. அதற்கு பிறகாகத்தான் சில நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு ஆளில்லா லெவல் கிராசிங் அப்படிங்கிற ஒன்று இருக்கவே கூடாது, அது முழுவதுமாக எல்லாத்தையும் மூடிடணும், அதற்கு பதிலாக அந்த பகுதியில் நாம் ஒரு மேம்பாலத்தை கட்டுவது அல்லது சுரங்கப்பாதைகளை ஏற்படுத்துவது அல்லது மாற்று பாதை வழிகளை உருவாக்குவது அப்படிங்கிற திட்டங்கள்லாம் வகுக்கப்பட்டது. ஆனால் இந்த கடலூரில் இருக்கக்கூடிய இந்த பகுதியில் நடந்த அந்த விபத்து அப்படிங்கிறது கொஞ்சம் கூட ஜீரணிக்கவே முடியாத, ஏற்றுக்கொள்ளவே முடியாத ஒரு விபத்தாக இருக்குது. குறிப்பிட்ட அந்த நேரத்தில் கிட்டத்தட்ட 7 மணிக்கு தொடங்கி 7:25 7:30 வரைக்கும் அந்த கேட் மூடி இருந்ததாக சொல்லப்படுது. 2 பக்கமும் வாகனங்கள் காத்துக்கிட்டு இருந்தது, ரயில் வரலை. அப்போ ரயில் வருவதற்கான எந்த சிக்னலும் இல்லை. அதே நேரத்தில் அந்த பகுதியில் இருந்த மக்கள்லாம் ரயில் வரலை, கதவை திறக்கலாம் அப்படின்னும் போது அது இன்டர்லாக்கிங் கேட் கிடையாது, மேனுவல் கேட். ஸோ அதனால் அந்த கேட் கீப்பராக இருந்த பங்கஜ் சர்மா அந்த கேட்டை திறக்கிறதா சொல்கிறாங்க. அந்த கேட்டை திறந்த அவர் மறுபடியும் அந்த கேட்டை மூடினாரா அப்படிங்கிறது தான் கேள்வி. அந்த கேட்டை திறந்த அவர் அதை மூடாமல் அவர் போய் தூங்கிட்டதாகவும், அந்த 7:45 மணிக்கு அந்த கிராசிங்கில் வந்த இந்த கிருஷ்ணசாமி பள்ளியினுடைய வாகனம் என்பது கேட்டு திறந்திருக்கு, அப்போ ரயில் வராது என்கிற காரணத்தினால ஓட்டுநர் சங்கர் அந்த வாகனத்தை லெவல் கிராசிங்கை தாண்டி இயக்கும் போது தான் இந்த மயிலாடுதுறை பேசஞ்சர் ரயில் மோதி இந்த கோர விபத்து நிகழ்ந்திருக்கிறது. சரி, இப்போ இதில் யார் மீது குற்றம் சாட்ட முடியும், இதில் யாரை நம்ம கை காட்ட முடியும் அப்படிங்கிற கேள்வி எழுற நேரத்தில் தான் இது மனித தவறு அப்படின்னு ஒருபுறம் வாதங்கள் வைக்கப்படுகிறது. அதே நேரத்தில் ரயில்வே என்ன காரணங்களை சொல்கிறாங்க அப்படின்னா, ஓட்டுநர் சங்கர் தான் கேட்டை திறக்க சொல்லி கேட் கீப்பரை வற்புறுத்தினார், ரயில் வரத்துக்குள்ளே நான் போயிடுறேன் அப்படின்னு சொல்லி கேட் கீப்பரை வற்புறுத்தியதாகனால தான் அவர் கேட்டை திறந்தார், அதனால தான் வேன் போச்சு, அதனால தான் விபத்து ஏற்பட்டது அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ரயில்வே சொல்லக்கூடிய இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, அந்த குறிப்பிட்ட லெவல் கிராசிங்கில் சுரங்கப்பாதை அமைப்பதற்கான திட்ட மாதிரிகள், ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் எல்லாம் நாங்கள் மாவட்ட ஆட்சியருக்கு கொடுத்துட்டோம், மாவட்ட ஆட்சியர் அது தொடர்பான ஒப்புதலை கொடுக்காமல் இருப்பதன் காரணமாகத்தான் அங்கே எங்களால் சுரங்கப்பாதை ஏற்படுத்த முடியல, எனவே அதுவும் ஒரு காரணம் அப்படிங்கிற வகையில் ரயில்வே துறை சில குற்றச்சாட்டுகளை சொல்லுது. இந்த நேரத்தில் இந்த மாதிரியான புகார்கள் அல்லது குற்றச்சாட்டுகள் எழுவது இயல்பான ஒன்று தான், அதை மறுப்பதற்கில்லை. ஆனால் அதே நேரத்தில் இதையெல்லாம் பேச வேண்டிய இடம் என்பது எதுவாக இருக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா, அது 3 உயிர்களை பறி கொடுத்த இடத்திலிருந்து பேச வேண்டிய ஒரு தேவை எழுகிறது.
இது இந்த மாதிரி குழந்தைகள் விவகாரத்தில், பள்ளி விவகாரத்தில் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு பார்த்தா நிறைய விஷயங்கள்லையும் நாம் இதே மாதிரி உயிர் பலிக்கு பிறகாகத்தான் அந்த பாதுகாப்பு விதிமுறைகளை மேற்கொள்வதற்கான ஒரு இடத்துக்கு உந்தி தள்ளப்படுறோமா? ஏன்னா நமக்கு நல்லா தெரியும், ஆளில்லா லெவல் கிராசிங்கோ அல்லது கேட் இருக்கக்கூடிய கேட் கீப்பர்ஸ் இருக்கக்கூடிய லெவல் கிராசிங்கோ, ரயில் வர நேரங்களில் சிக்னல் இருக்கும், அந்த நேரத்தில் யாரும் அந்த ட்ராக்கை கடக்கக்கூட கூடாது அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியும். மீறினால் அது விபத்து ஏற்படுங்கிறது ரொம்ப இயல்பாக தெரிஞ்ச விஷயம்தான். அப்படி இருக்கக்கூடிய சூழலில் மாணவர்களை ஏற்றி கொண்டு வரக்கூடிய ஒரு வேன் அந்த பகுதியில் கடக்குது அப்படிங்கிறது எவ்வளவு மோசமான ஒரு சூழல். அந்த சூழலில் நம்ம 3 மாணவர்களை உயிர் பலி கொடுத்திருக்கிறோம். இது நம்ம கும்பகோணத்தில் ஆரம்பித்து இன்னைக்கு கடலூர் விபத்து வரைக்குமாக தொடர்ச்சியாக இப்படி உயிர் பலிகள் மீதாகத்தான் நாம் பாடங்களை கற்றுக்கொள்வோம், காவு கொடுத்து தான் நாம் பாடம் கற்போம் அப்படிங்கிற சூழல் மாறணுங்கிறத தாண்டி இதில் வேற ஒன்றும் நம்ம பார்ப்பதற்கு இல்லை. ஏன் அப்படின்னா இதை கூட்டு பொறுப்பு அப்படின்னு சொல்வது எதற்காகனா எல்லாருக்குமான பொறுப்பு இருக்கிறது. அந்த எல்லாருக்குமான பொறுப்பு என்பது பள்ளி வேன் என்பது சரியான நேரத்தில் இயக்கப்படணும் அப்படின்னா அதற்கு பெரம்பூர் ஒரு உதாரணம். அந்த நேரத்தில் கனரக வாகனங்கள் வராமல் இருந்தால் பள்ளி வேன் சரியான நேரத்திற்கு கிளம்பி சரியான நேரத்திற்கு போகும். ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் இந்த மாதிரி ரயில்வே லெவல் கிராசிங்கள் இருக்குது அப்படின்னா ரயில் போவதற்கான நேரம் என்பது அந்த ஓட்டுநருக்கும் தெரியும், பள்ளிக்கும் தெரியும். அப்படிங்கிற அடிப்படையில் அதற்கான நேர சலுகைகளை முதல்ல அந்த பள்ளி வேன் ஓட்டுநருக்கு வழங்கணும். அவர்கள் மீது ஏற்படுத்தக்கூடிய அழுத்தம் கூட இந்த மாதிரி காரணங்களாக மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்போ எல்லாருக்குமான ஒரு கூட்டு பொறுப்பாக இது மாறுகிறது. அதுதான் நம்ம கும்பகோணத்தில் தொடங்கி எப்படி ஒரு கும்பகோண தீ விபத்து 94 குழந்தைகளினுடைய பலி, பள்ளிகளினுடைய கட்டமைப்பு இப்படித்தான் இருக்கணும், பள்ளிகளினுடைய பாதுகாப்பு இப்படித்தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு தேவைகளை உருவாக்குச்சோ, அந்த மாதிரி தான் வேனினுடைய ஓட்டையில் சிறுமி விழுந்து உயிரிழந்த விவகாரமும், அந்த மாதிரி தான் பெரம்பூர் விவகாரமும், அந்த மாதிரி தான் இன்னைக்கு இந்த கடலூர் விபத்தினுடைய சூழலும் மாறி இருக்கிறது. எனவே ஒவ்வொரு காலகட்டத்திலும் இந்த மாதிரியான உயிர் பலிகளுக்கு பிறகாகத்தான் நாம் பாடம் கற்போம், அதன் அடிப்படையில் தான் நாம் நடவடிக்கை எடுப்போம் என்கிற சூழல் மாறி அதற்கு முன்னதாக வருமுன் காப்போம், முன்னெச்சரிக்கை நடவடிக்கை என்கிற அடிப்படையில் இனி ஒரு உயிர் போகாமல் அந்த நடவடிக்கைகளை நாம் மேற்கொள்வது என்பதுதான் சரியான தீர்வாக இருக்கும்.